தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிறப்பானதொரு பட்ஜெட்டு. இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்தில் ஒரு அருமையான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆட்சியை உறுதி செய்வதற்கான பட்ஜெட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எந்த ஆட்சியை? அதாவது அதிக பெரும்பான்மையோடு இல்லாமல் ஒரு தொங்கு பாராளுமன்றமாக அமைந்திருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய அந்த ஆட்சியை உறுதி செய்கிறதுக்கான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அல்வா கொடுக்கறதுன்னு. ஆனால் இதை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க கொடுத்துருக்கிறது அல்வா இல்லை, ஊறுகா அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பேசுகிறோம். கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் சிறப்பான பட்ஜெட் எதனால அப்படின்றதையும் பார்த்துருவோம். திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இந்த சமர்க்களத்தின் காணொளியில். நம்ம நாட்டில் உள்ள பட்ஜெட்டு தானா இல்லை நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் உள்ள பட்ஜெட்டா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பட்ஜெட் தமிழ்நாடுக்கும் இந்திய ஒன்றியத்துக்குமான ஒரு இடைவெளியை காட்டுற மாதிரி தெரியுது. மாநில சுயாட்சியை பற்றி முழங்கி கொண்டிருக்கிறக்கூடிய எல்லா மாநிலங்களும் கொதிச்சு போயிருக்குது. எல்லா மாநிலங்களுக்குமே, அதாவது பீகார், ஆந்திரா, இன்னும் சொல்ல போனால் ஒரிஷா, இந்த மூணையும் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்தின் மக்களுக்கும் என்ன உணர்வு வருதுன்னா, இது நம்ம நாட்டு பட்ஜெட்டா இல்லை பக்கத்து நாட்டு பட்ஜெட்டா, இல்லைனாக்க ஆந்திரா பீகாரினுடைய அந்த சட்டமன்றத்தில் போடக்கூடிய பட்ஜெட்டா அப்படின்னு சந்தேகமாக இருக்கு. இந்திய ஒன்றியத்தில் பாராளுமன்றத்தில் போட்ட பட்ஜெட்டுன்ற ஒரு உணர்வு இல்லை. ஒரு ஆந்திராவினுடைய சட்டமன்றத்தில், ஒரு பீகாரினுடைய சட்டமன்றத்தில் போடப்பட்ட அவங்க மாநில பட்ஜெட் மாதிரி தெரியுதுங்கிற அளவுக்கு இந்த பட்ஜெட் இருக்கு. அப்போ ஏன் தொடக்கத்தில் இதை ஒரு சிறப்பான பட்ஜெட்னு சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது எதுக்கான சிறப்பான பட்ஜெட்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான சிறப்பான பட்ஜெட்டு. அதைத்தான் நம்ம சிறப்பான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இதை ஒரு தெய்வ பட்ஜெட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தெய்வங்கள் அந்த பூசாரிகளுக்கு மட்டுமே உகந்ததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்மீக ஒரு தேடல் இப்போ வந்திருக்குது. இந்த தெய்வ பிறவியினுடைய பட்ஜெட் பூசாரிகளுக்கு வேணா சாதகமாக இருக்கலாம், பக்தர்களுக்கு பாதகமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு 37 பிள்ளைங்க. 35 பிள்ளைகளை ஒதுக்கிட்டு 2 பிள்ளைகளுக்கு மட்டும் தன் சொத்தப்புறம் எழுதி வச்சாங்க. ஏன் தெரியுமா? அந்த 2 பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் தெரியுமா எழுதி வச்சாங்க? அந்த 2 பிள்ளைகளும் தன்னுடைய அம்மா அப்பாவை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்துச்சு. தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கணும்னா மொத்த சொத்தை இந்த 2 பிள்ளைய பேரில் எழுதி வச்சிட்டோம்னா நம்ம உயிரோட வாழ்ந்துடலாம் அப்படின்னு தன் ஆயுளை உறுதி செய்தது. அப்படித்தாங்க 37 மாநிலங்கள், அதாவது யூனியன் பிரதேசத்தை சேர்த்து 37. அந்த 37ல் ஆந்திரா பீகாரை தவிர மற்ற எல்லா பேத்துக்கும் ராமம். ஏன்? ஆந்திராவும் பீகாரும் இந்த ஆட்சியினுடைய உறுதித்தன்மையை கெடுத்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள். மோடி தன்னுடைய பிரதமர் நாற்காலியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும், இறங்க வேண்டியது இருக்கும்னு பயந்து போய் எப்படி ஒரு ஆத்தாப்பை தன் உயிருக்கு பயந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு மட்டும் 35 பிள்ளைகளுக்கு பாதகமாக செயல்பட்டு 2 பிள்ளைகளுக்கு சாதகமாக செயல்பட்டாரோ அது மாதிரி 2 மாநிலங்களுக்கு மட்டுமே கோடிகளை அள்ளி வீசி இருக்கிறது இந்த ஒன்றிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அப்படிங்கிறதான் உண்மை. நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட 7வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. இதற்கு முன்னால் இந்த வரலாறை பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி இது வரைக்கும் 8 முறை தாக்கல் பண்ணியிருக்கிறார். நம்ம ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் 9 முறை தாக்கல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் மொராஜி தேசாய் தான் இது வரைக்கும் 10 முறை இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பட்ஜெட்டை அதிகப்படியாக சொல்லியிருக்கிறதா வரலாறு சொல்லுது. 7வது முறையாக இந்திய ஒன்றியத்தினுடைய பட்ஜெட்டை தேர்வு செய்யக்கூடிய, திட்டமிடக்கூடிய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன். ஆனால் அவர் இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் நின்று 7 முறை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. 3வது அமைச்சரவையில் இருக்கிறாரு தொடர்ச்சியாக. ஆனால் எந்த தேர்தலிலுமே நிற்காத, மக்களிடம் வாக்கு கேட்காத, மக்களை கைகூப்பி கும்பிடாத ஒரு நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக கேபினெட்ல 3வது முறையாக இன்றைக்கு 7வது முறை அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். வெங்காயம் பூண்டு விலை ஏன் ஏறி போச்சுன்னு கேட்டாக்க, வெங்காயம் பூண்டு நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தர். என்ன ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, எந்த இயற்கை பேரிடரில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிதி கேட்டோம்னா
மத்திய அரசு என்ன ஏடிஎம் மிஷினா எடுத்துறதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். இப்படிப்பட்ட ஒருத்தருடைய பட்ஜெட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் அல்வா கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, இது ஊறுகாய் கொடுத்த மாதிரி அப்படின்னு. குறிப்பாக பாருங்க, ஒரு கேள்வியில் இதை மொத்தத்தையும் முடிச்சிடலாம். நிர்மலா சீதாராமனுடைய கணவர் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன விமர்சனம் செய்கிறாரு சொல்லுங்க, அதிலே தெரிஞ்சு போயிடும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் போடக்கூடிய பட்ஜெட் எப்படி இருக்கும், ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் எப்படி இருக்கும்னா நாடே காரி துப்புது. சரி, குடும்பத்துக்காக அவர் சரியா இருப்பாருன்னு எங்க நீங்க கேட்டு பாருங்க நிர்மலா சீதாராமன். உங்க வீட்டு பட்ஜெட்டை விட்டுருங்க, இந்த நாட்டு பட்ஜெட்டை உங்க மனைவி நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய 7வது முறையாக போடக்கூடிய இந்த பட்ஜெட்டை, இதை நீங்க சரின்னு சொல்றீங்களா தவறுன்னு சொல்றீங்களான்னு ஒரு விமர்சனத்தை வேற யார்ட்டையும் கேட்க வேணாம், வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்ட்டையும் கேட்க வேணாம், எதிர்கட்சிகிட்ட கேட்க வேணாம். நிர்மலா சீதாராமனுடைய கணவர் இந்த பட்ஜெட்டை காரி துப்புறாரா இல்லை என்றால் மகிழ்ச்சியா ஏற்றுக்கிறாரான்னு. தங்கம் வெள்ளி பிளாட்டினம் விலை குறைப்புங்க பட்ஜெட்ல, குறைப்பு. ஏன் தெரியுமா? எல்லாரும் தினம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் தானே வாங்கிட்டு இருக்கோம். நம்ம சவரனுக்கு 2500 ரூபா குறைச்சிருக்கிறீங்க. யாருக்கு பலன் இது? ஒரு 25 பவுன் எடுக்கக்கூடிய ஒருத்தனுக்கு 26 பவுனா எடுப்பான்னு வைங்களேன். யார் நகை கடைக்கு போறது, பிளாட்டினம் வாங்க போறது யார்? வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களா, இல்லை நடுத்தர மக்கள் இருக்காங்களே அவங்களா? யார் போறா தினம் தினம் நகை கடைக்கு? தினம் போய் வாங்கக்கூடியதா? தினம் தினம் வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருள்களுடைய விலைகளை குறைக்க துப்பற்ற பட்ஜெட். நீங்க தங்க பிஸ்கட்டுக்கு விலையை குறைக்கிறீங்க, ஆனா வெறுமனையா எடுத்து திங்கிற பிஸ்கட் இருக்கு பாருங்க, அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. திங்கிற பிஸ்கட் முக்கியமா தங்க பிஸ்கட் முக்கியமானு? அப்ப யாருக்கான ஆட்சி, யாருக்கான அதிகாரம், யாருக்கான பட்ஜெட், யாருக்கான நிதியமைச்சர் இவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இவங்க அதானிக்கும் அம்பானிக்குமான பட்ஜெட் இது. இன்னைக்கு அம்பானி சொல்றாருல, இந்த அலைபேசி கட்டணத்தை உயர்த்தினதுனால மட்டுமே 4000 கோடி அவருக்கு லாபம். 4000 கோடி. இன்றைக்கு அம்பானி மகனுக்கு திருமணத்தை முடிச்சுட்டு முக்கியமானவர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. யாரு? 100 கோடிக்கு மேல் மாதம் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் மட்டும்தான் அம்பானியுடைய வீட்டினுடைய திருமணத்திற்கு வரவேற்கப்படுகிறார்கள், அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால். ஆனால் ஒவ்வொரு அலைபேசியை பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தவனும் உங்களுக்கு மொய் எழுதியிருக்கானே உங்க கல்யாணத்துக்கு. ஆனால் இந்த பிரபலங்களை எல்லாம் கூப்பிடுறதுக்கு நீங்க அவங்களுக்கு மொய் எழுதியிருக்கீங்களே. எல்லாரும் கல்யாண வீட்டில் போய் அவங்க தான் மொய் எழுதுவாங்க. ஆனால் இப்போ ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், இப்போ சூர்யா, ஜோதிகா இவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? அம்பானி வீட்டில் இருந்து மொய் எழுதியிருக்கிறாங்க, மொய் எழுதி கூப்பிட்டுருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும், நம்ம இயக்குனர் டட்லியோடைய மனைவி முதுகுலையெல்லாம் அம்பானின்னு பேர் போட்ட ஜாக்கெட்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதையும் அந்த அம்மா போட்டுட்டு போகுதுன்னா, இது இப்படிப்பட்டவர்களுக்கான பட்ஜெட் தான் இது. அம்பானி என்ன சொல்றாரு, இந்த திருமணம் முடிஞ்சோனையும் என் மருமகள் வந்த நேரம் 24,000 கோடி கூடுதல் லாபம். யோ, நீ போட்ட தில்லு முழுல எல்லா பேர் தலையில வச்சு மிளகா அரைச்சதுல வந்த காசியாது? உன் மருமக வீட்டுக்கு உன் மருமக வந்த நேரத்தில் வந்த காசாது? அந்த அந்த ஒரு ஐஸ்வர்யத்தில் வந்ததா? ஒவ்வொருத்தருடைய வியர்வையிலிருந்து நீங்க உறிஞ்சின பணம் அது. அதை மறந்துடக்கூடாது. இதைத்தான் சொல்றாங்க, இதைத்தான் தெய்வ பிறவியின் பட்ஜெட்டுங்கிறாங்க போல. தெய்வ பிறவியின் பட்ஜெட்டுன்னு. சரி, இங்க இருக்குதே 40க்கு 40 அள்ளிட்டு போச்சே, இந்த மக்கள் கொடுத்தாங்களே, இந்த திமுக என்ன செஞ்சிருச்சு? இப்ப இதுக்கு என்ன போராடுமா? எந்த அளவுக்கு போராடும்? 40 நமதே, நாடும் நமதே, 40 நமதே. ஆமா, தூக்கி கொடுத்தா மக்கள் உங்களுக்கு. அதை வச்சு என்ன செய்ய? இன்னைக்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கிடைத்த மாதிரி நீங்க என்னைக்கா செஞ்சிருக்கீங்க? இப்ப மட்டும்தான் 40க்கு 40 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குதா? உங்க ஐயா கருணாநிதி காலத்திலுமே வந்திருக்குதே. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு ஆந்திரா அள்ளிட்டு போயிருக்கே, பீகார் அள்ளிட்டு போயிருக்கே. இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து மத்திய ஒன்றிய அரசிட்ட இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு பீகாருக்கு மட்டும் 60,000 கோடி, பீகாருக்கு மாத்திரமே 60,000 கோடி இன்றைக்கு பட்ஜெட்ல. 11,500 கோடி எதுக்கு தெரியுமா? வெள்ளம் வந்துட்டா, வெள்ளம் வரல, வெள்ளம் வந்துட்டா அதனுடைய மேலாண்மைக்காக. எவ்வளவு? 11,500 கோடி. ஆனா இங்க வெள்ளம் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலையும் நம்ம நிவாரணம் கேட்டதுக்கு தரல. அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, இது என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க. ரோடு போடுறதுக்கு மட்டும் பீகார்ல 26,000 கோடி, ரோடு போடுறதுக்கு மட்டும் 26,000 கோடி. ஒரு தெர்மல் பிளான்ட் அமைப்பதற்கு 21,000 கோடி. அப்ப இதையெல்லாம் வச்சு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 58,900 கோடி, கிட்டத்தட்ட 60,000 கோடி இந்த நிலையில, இந்த பட்ஜெட்ல மட்டும். ஆனால் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் கூட வரல. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அமராவதிக்கு மட்டுமே 15,000 கோடி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரே வரல. எப்பயும் பார்த்தீங்கன்னா திருக்குறளை சொல்லி ஆரம்பிப்பாங்க.
தமிழை சொல்லி ஆரம்பிப்பாங்க. போன பட்ஜெட்லாம் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை தமிழும் கிடையாது, திருக்குறளும் கிடையாது. ஆனால் இந்தியாவிலேயே அதிகமாக கொடுக்கக்கூடிய வரிப்பணம் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மை பிரிவில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு. இவ்வளவு எதுக்கு? இன்னைக்கு மகாராஷ்டிராவை கூட வஞ்சிக்குது பாரதிய ஜனதா, அங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குஜராத் கூட கிடையாது. ஏன்? அவர்கள் இனிமேல் இந்த தேர்தலை கணக்கு பண்ணி, சட்டமன்ற தேர்தலாம் வரப்போகுது, இங்கிட்டு ஜார்க்கண்ட்ல வரப்போகுது, மகாராஷ்டிரா வரப்போகுது, இதெல்லாம் கூட கணக்கு பண்ணாம, ஏன் வேற வழி இல்லை, ரெண்டு பேருடைய நெருக்கடி, சந்திரபாபுடைய நிதிஷ்குமாரோட நெருக்கடி, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னா அப்ப இதை செஞ்சுதான் ஆகணுங்கிற நிலை. இந்த மாதிரி நெருக்கடியை என்றைக்காவது நான் 40 நமதே நாடும் நமதேன்னு சொல்ல தமிழ்நாடு இன்னைக்கு இல்ல, கருணாநிதி காலத்திலேயாவது இதையெல்லாம் சாதிச்சுச்சானா? இல்ல. இப்படி 40 இருந்து அவங்க ஆட்சி அமைக்க முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? கப்பல் போக்குவரத்தையே கொடு, தகவல் தொழில்நுட்ப துறையை கொடு. ஏன்? அங்க எல்லாம் தான் சுரண்டலாம். நல்லா ஒரு 300 கனெக்ஷனை மொத்தமா கொண்டு போய் கலாநிதி மாறன் வீட்டுக்குள்ள கொண்டு போய் தயாநிதி மாறன் கொடுத்து அதுல இருந்து சன் டிவியை ஒளிபரப்பலாம். இங்கிட்ட ஐயா டிஆர் பாலு கப்பல் போக்குவரத்து துறையை வாங்கி கடலுக்குள்ள போய் தூர்வாரலாம். ஏன்னா கம்மாயில தூர்வாங்கின கணக்கையே சரியா காட்டுறதுக்கு வேண்டியதில்லை, அதை கணக்கிட முடியாது. அப்ப கடலுக்குள்ள போய் நான் மண்ணை போய் தூர்வாடுறேன்னு போய் அந்த தூர்வாடுற துறை, இதையெல்லாம் தான் தமிழ்நாட்டில் 40 நமதே நாடும் நமதேன்னு போனதெல்லாம் வாங்கும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும்? இன்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்ல உச்சரிக்கப்படலைன்னா எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுத்திருந்திருக்கணும்? எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் வரி? வரி, வட்டி, கிஸ்தி யாரை பார்த்து கேட்கிறாய்? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாட்டு நட்டாயா? களை பறித்தாயா? என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? எதற்காக வேண்டும் உனக்கு வரி அப்படின்னு கட்டபொம்மன் பேசின வசனத்தை நான் 10 வயசுல பேசினது ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு எதுக்கு? சேதுபதி மன்னன்ட்ட ஆங்கிலேயர்கள் வரி கேட்கிறாங்க. வரி கேட்டப்ப தர முடியாதுங்கிறாரு. திரும்பி போலன்னா அடிப்பேங்கிறாரு. ஆனால் திரும்பி போகும்போது கூட என்ன சொல்றான் ஆங்கிலேயன்? சேதுபதி ஒரே ஒத்த பைசா, ஒரு சல்லிக்காசு மட்டுமாவது நீ கொடு, அதுவே போதும். நான் உங்ககிட்ட இருந்து வரி வாங்கிட்டேன்ற கணக்கு வேணும், எனக்கு மற்றபடி பெருசாலாம் வரி வேணாம். வரிங்கிற பேருக்காக எதையாவது கொடுங்க கேட்கிறாரு. அதை கூட கொடுக்க முடியாதுன்னு மறுத்தான் பாரு எங்க தாத்தன் சேதுபதி. அந்த துணிச்சல் இன்னைக்கு இருக்குமா அவங்ககிட்ட? வரி எதுக்கு கொடுக்கும்னு எதிர்த்து கேள்வி கேட்ட வரலாறுலாம் இருக்குதுல்ல. அந்த வரலாறை எடுத்து உன்னால பேச முடியுதா? அதை கூட பேச முடியலன்னா அப்ப என்னங்க? அப்ப இந்த தமிழ்நாட்டில் உனக்கு 40க்கு 40 தூக்கி கொடுத்ததுடைய விளைவு என்ன? ஒண்ணுமே கிடையாது. முட்டை. தமிழ்நாடு இன்னைக்கு முட்டை அப்படிங்கிறதுல தான் போய் நிக்குது. இப்ப சரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, பட்ஜெட்ல கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு பீகார் கொடுத்த மாதிரி, ஆந்திராவுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அதை முறையா செஞ்சுக்கிற நிர்வாகம் இங்க இருக்கா? அதற்கான யோக்கியர்கள் இங்க ஆள்றாங்களா? கொடுத்தாலுமே கொடுப்பாங்களா? இன்னைக்கு பீகாருக்கு கொடுத்த மாதிரி 60,000 கோடியை கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட 40,000 கோடியை தின்றுவீங்க நீங்க. வெறும் 20,000 கோடி 25,000 கோடியில வேலை நடந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸை காமிச்சிட்டு எல்லாத்தையும் தின்னுருவீங்க. அது அடுத்த விஷயம். இருந்தாலும் என் நாட்டின் உரிமை, என் மாநிலத்தின் உரிமையை கேட்கணுங்கிறதுக்காக பேசுறோம். அதான் உங்கள் பிடிஆர் தியாகராஜனே அந்த ஆடியோல சொல்லியிருந்தார்ல, நீங்க வருஷத்துக்கு எத்தனை கோடி சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் எவ்வளவு 1000 கோடிகளை ஒரு வருஷத்துக்கு திங்குறாங்க எடுத்திருக்கிறாங்கிறத ஆடியோ மூலமாவே சொன்னார் இல்லையா? அப்போ உங்களுக்கு கொடுத்தாலும் அதுதான். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது எங்களை வஞ்சிக்கிறது, இந்த அரசு வஞ்சிக்கிறது, எங்களுக்கு வாக்களிக்காதோர் என்று பார்க்குது. அதைத்தானே நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க அத்தனை செய்றீங்க. எந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருக்கிறாங்களோ அங்க மட்டும் மானியம் கொடுக்குறீங்க, அங்க மட்டும் மானிய நிதி ஒதுக்குறீங்க. ஒரு கவுன்சிலர் கூட இப்படி தானே பண்றீங்க. மாநகராட்சியில, நகராட்சிகள்ல மாமன்ற உறுப்பினர் என்ன செய்றீங்க? அந்த கட்சி பார்த்து தானே கொடுக்குறீங்க. ஏன் அங்க எதுவும் வேலை நடந்துடக்கூடாது, நீ எனக்கா வாக்களிச்ச அப்படி நீங்க இங்க பண்றீங்க, மத்தியில் இருக்கிறேன் உங்களை பண்றான். அவ்வளவுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். ஆக மொத்தம் 2 பேருமே ஒரு அநாகரிக அரசியல் பண்றீங்க, வாக்களித்தோர் வாக்களிக்காதோர்னு. இப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாக்கு செலுத்தலைன்னு பாரதிய ஜனதா இந்த நிதி நிறை அறிக்கையில உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் 10% பேர் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிச்சிருக்கானே, அந்த 10% பேருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லைன்னா அந்த 10% பேர் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? இப்ப பாரதிய ஜனதாவுக்கு தானே வாக்களிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு சேர்த்து நீங்க வஞ்சகம் பண்றீங்கன்னா அப்ப இதையும் தாண்டி அந்த 10% பேர் திரும்ப வாக்கு செலுத்த போறீங்களா நீங்க பாரதிய ஜனதாவுக்கு? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு மாநில அரசு என்ன செய்யுதோ, எப்படி வஞ்சிக்குதோ, தனக்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் அப்படின்னு, அதே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க கீழே மாமன்ற உறுப்பினர்ல இருந்து சட்டமன்றங்களுடைய தொகுதிக்கான மானியங்களை ஒதுக்குறதுல இருந்து எல்லாத்திலையும் அதே வேலையை தான் நீங்களும் சொல்றீங்க. அதனால ஒரு மாநில அரசு போய் மத்திய அரசு போய் இதுல நியாயம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது.
அதான் திருவள்ளுவர் சொல்றதை நான் சொல்லி முடிக்கிறேன். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படிங்கிறார். என்னன்னா, செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை செய்யக்கூடாது, செய்யணுங்கிற காரியத்தை செய்யணும். அப்ப செய்யக்கூடாதுங்கிற காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கேடு வரும். அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும்னு. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.